நல்லா இருக்கேன், நன்றி. காலிலேருந்து கிட்டத்தட்ட நல்லா இருக்கேன். பேசி பேசி தொண்டை போச்சு, நன்றி. காலிலேருந்து 2 மாவட்டம் 5 சட்டமன்ற தொகுதி முடிச்சுட்டு இப்போ 6வது சட்டமன்ற தொகுதியா ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம்லாம் முடிச்சுட்டு இப்போதான் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே நுழையிறேன். காலிலேருந்து தொடர்ந்து இருக்கிறதுனால தொண்டை போயிடுச்சு, கொஞ்சம் சோர்வாக தான் வந்து. ஆனால் வந்து உங்கெல்லாம் பார்த்தோன்னே உங்கள் எனர்ஜி எல்லாம் அப்படி எனக்கு வந்துருச்சு, பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இன்னைக்கு. முதல்ல இந்த சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற அந்த 5 நாட்கள்ல 25 சட்டமன்ற தொகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தோழர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் இவங்க எல்லாரையும் சந்திச்சு ஏன் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க போகுது, ஏன் மீண்டும் உதயசூரியன் சின்னத்துக்கு நம்முடைய கூட்டணி கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும்னு தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது ஒன்று மட்டும் நிச்சயம், மீண்டும் நம்முடைய திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது, நம்முடைய தலைவர் தான் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரப்போறாரு. கரெக்டா? நான் இங்க வந்தது தலைவர் உங்ககிட்ட ஒரு நல்ல வேட்பாளர் ஒப்படைச்சிருக்கிறாரு, ஆனால் ரகுபதி அவர்களை ஒப்படைச்சிருக்கிறாரு. நீங்க 23ஆம் தேதி யாரும் மறந்துடாம வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க எல்லாம் ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டீங்க, முடிச்சு வச்சுட்டீங்க. கரெக்டா? முடிவு பண்ணிட்டீங்களாமா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம் சொல்லுங்க, எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு போன முறையும் வெற்றி பெற வச்சீங்க. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. போன முறையும் நான் வந்தேன், பிரச்சாரத்துக்கு வந்தேன், போன முறையும் உங்ககிட்ட கேட்டேன், வாக்குறுதி கொடுத்தீங்க, ஜெயிக்க வச்சிருந்தேன்னு, ஜெயிக்க வச்சீங்க. ஆனா 1300 ஓட்டு வாக்கு சொல்ல ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க வைப்பீங்க? இந்த முறை அண்ணன் ரகுபதி அவர்களை எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்பீங்க? குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ரகுபதி அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? நன்றி. முதல்ல இந்த சிறப்பான நிகழ்ச்சிய மைக் கேட்கலையா? மைக் இருக்கா? இங்க இருக்கிற மைக் இருக்கா? கொஞ்சம் கிட்ட வந்துருங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும், ஆலங்குடி சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் திரு மையநாதன் அவர்களுக்கும், விராலிமலை சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் திரு கே செல்லப்பாண்டியன் அவர்களுக்கும், புதுக்கோட்டை தொகுதி வேட்பாளர் சகோதரர் டாக்டர் முத்துராஜ் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், அயலகணி செயலாளர் சகோதரர் அப்துல்லா, மாநில மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் ஆர் அண்ணாமலை, செயற்குழு உறுப்பினர் திரு ஜெயராமன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலைவாணி, கருப்பையா, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் திரு முத்துக்குமார், ஒன்றிய நகர பகுதி பேருந்து கழக செயலாளர்கள் ஆறு அழகு என்கிற சிதம்பரம், கணேசன், பொன் ராமலிங்கம், பி ஆர் இளையராஜா, அடைக்கலமணி, முத்து, அழகப்பன், நாசர் என்கிற செந்தில்குமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் மணிராஜன், துணை அமைப்பாளர்கள் கோட்டூர் அருண் சேகர், தமிழ்ராசு, பல இளையராஜா, நசுருதீன், கவிக்குமார், முகமது ரஃபிக், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இங்கு பெருமளவில் வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்கள், பாட்டிகள், தங்கைகள், உங்க அத்தனை பேருக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதரர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள்,
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, SDPI, முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் ஆற்று கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழர் தேசம் கட்சி நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ மாவட்டத்திற்கு போனாலும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரை இருந்து உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை. ஏன்னா புதுக்கோட்டை என்னைக்குமே கழகத்துடைய கோட்டைன்னு தொடர்ந்து நிரூபிச்சு வர்ற கோட்டை இந்த புதுக்கோட்டை. போன தேர்தலில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளில் 6 சட்டமன்றம் நாம வெற்றி பெற்றோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இந்த முறை 100% சென்டம் வாங்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெயிச்சு காட்டணும். செய்வீங்களா? அதே மாதிரி அண்ணன் ரகுபதி அண்ணன் அவர்களை உங்க அத்தனை பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அதிகம் அவரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. அண்ணன் அவர்களுக்கு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம், அவருடைய அரசியல் பயணம் நீண்ட நெடிய பயணம். ஏற்கனவே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், 2 முறை அமைச்சராகவும், 1 முறை ஒன்றிய அமைச்சராகவும் பல்வேறு சிறப்புகளை உடையவர் அண்ணன் ரகுபதி அண்ணன் அவர்கள். இந்த திருமய தொகுதிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் அண்ணன் ரகுபதி அண்ணன் அவர்கள். அவரை தான் உங்ககிட்ட தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனவே அண்ணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல போட்டி வாக்களிச்சு இந்த திருமயத்துல கோட்டை இருக்கிற மாதிரி கழகத்திற்கும் இந்த திருமயம் என்னைக்குமே கோட்டைங்கிறத இந்த தேர்தல்ல நீங்க மீண்டும் நிரூபிச்சு காட்டணும். சரிங்களா? நான் கடந்த 5 நாட்களா மக்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியா போறேன். மக்களை சந்திச்சு எந்த தைரியத்துல போறேன்? ஏற்கனவே இந்த 5 வருஷத்துல கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். சொல்லாத வாக்குறுதிகளை நம்முடைய தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதிக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கோங்கிற தைரியத்துலதான் இன்னைக்கு மக்களை சந்திக்க நானாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், நம்முடைய வேட்பாளர்கள், வெற்றி வேட்பாளர்கள், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இத்தனை பேரும் இன்னைக்கு மக்களை சந்திக்க போறோம். போர்டை குக்கி இருக்கிறார் பின்னாடி. இந்த திருமய தொகுதியில நம்முடைய அமைச்சர் அண்ணன் ரகுபதி அண்ணன் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் பணிகள் நடைபெற்று வருது. கொண்டு வந்தவர் அண்ணன் ரகுபதி அவர்கள். 19 ஆண்டுகளுக்கு பிறகு திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் சத்திய கிரீஸ்வர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியில. 4 கோடி ரூபாய் செலவுல பசுபதீஸ்வரர் கோயில் புனரமைப்பு பணிகள் இன்னைக்கு நடைபெற்று இருக்குதுன்னா அதற்கு காரணம் உங்களுடைய அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள். அரசு மேல்நிலை பள்ளியில இன்னைக்கு சுமார் 2 கோடி ரூபாய்க்கு புனரமைப்பு பணிகள் ரெனோவேஷன் எல்லாம் ஒர்க்ல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி திருமய ஊராட்சி ஒன்றியத்திற்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பது நம்முடைய அமைச்சருடைய உழைப்பு. தலைமை மருத்துவமனைக்கு, அரசு தலைமை மருத்துவமனைக்கு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 10 டயாலிசிஸ் மிஷின்களையே நம்முடைய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர்கள் தான் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி மருத்துவமனைக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. திருமயத்துல சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய எரிவாயு தகன மயானம் அமைக்கப்பட்டிருக்கு. துளையானூர்ல 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூடுதல் நுகர்பொருள் வாணிப கிடங்கு கட்டப்பட்டிருக்கு. பொன்னமராவதி பேரூராட்சியில நகராட்சியா இருந்தது பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. பேரூராட்சி இன்னைக்கு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. பொன்னமராவதி சந்தை கட்டிடம் புதுசாக 3 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொன்னமராவதியில இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்திருக்கிறவர் உங்களுடைய அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள். செங்கிரையில 3 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் உங்களுடைய அமைச்சர் அவர்கள் முயற்சினால இன்னைக்கு வந்திருக்கு. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல எத்தநாடு பாலம், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கூடலூர் அணைக்கட்டு, 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கடியாப்பட்டி, வேந்தன்பட்டி, குழிப்பறை பகுதியில இன்னைக்கு துணை மின் நிலையங்கள். தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்கள்ல புதிய சாலைகள் போடப்பட்டிருக்கு. 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேம்பாட்டு பணிகள், சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றிருக்கு. அமரகண்டகுளம் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு சீரமைக்கப்பட்டிருக்கு. அவை மடத்துப்பட்டி, செம்பூதி, கூடுதலைப்பட்டி, காயம்பட்டி, தேனிமலை இப்படி பல ஊர்கள்ல இன்னைக்கு புதிய கலையரங்கங்கள் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கடையக்குட்டியில இன்னைக்கு புதிய சமத்துவபுரம், பெரியார் நினைவு சமத்துவபுரம் நம்முடைய அரசு கட்டி கொடுத்திருக்கு. லெம்பலக்குடி, கழனிவாசல், ஆலவயல் உள்ளிட்ட ஊர்கள்ல பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் உங்களுடைய அமைச்சர் கட்டி கொடுத்திருக்கிறார்.
செங்கீரை, சித்தூர், கேசாரப்பட்டி, வில்லமங்கலம் உள்ளிட்ட பல ஊர்கள்ல புதிய ரேஷன் கடைகள், நியாய விலை கடைகள் உங்களுடைய அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் இந்த 5 வருஷத்துல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரா அண்ணன் ரகுபதி அவர்கள் இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதோட எடுத்துக்காட்டு மட்டும்தான். இந்த திட்டங்கள்லாம் இன்னும் பல்வேறு திட்டங்கள் வரணும்னா, இந்த தொகுதி இன்னும் முழுசா வளர்ச்சி அடையணும்னா, வருகின்ற 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு நீங்க வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறது. செய்வீங்களா? மீண்டும் நம்முடைய ஆட்சி தான் அமைய போகுது. நீங்க சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்கல, அமைச்சர் தேர்ந்தெடுக்க போறீங்க. அதனால உங்களுக்கு கூடுதல் கடமை இருக்கு, கூடுதல் பொறுப்பு இருக்கு. வரும்போது அண்ணன் ரகுபதி அவர்கள் என்கிட்ட சொல்லிட்டாரு, தம்பி மீண்டும் நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், சில கோரிக்கைகள் இருக்கு, அதை இப்பயே கொடுத்துறேன், ஆட்சி அமைச்சோட எங்களுக்கு பண்ணி கொடுத்துரு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரு. தொட்டியம்பட்டியில சமுதாய நலக்கூடம் அமைக்க வேண்டும், தானியம் ஊராட்சியில சாலை வசதிகள் செய்த வேண்டும், அரிமளத்துல விவசாயிகளுக்கு புதுசா உழவர் சந்தை அமைச்சு கொடுக்கணும், முனசந்தை ஊராட்சியில புதிய ரேஷன் கடை வேணும், பொன்னமராவதி பகுதியில் இருக்கக்கூடிய கம்மாய்கள் எல்லாம் தூர்வார வேணும், அதே மாதிரி அங்க ஒரு பூங்கா அமைக்கணும், அரசு பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் தேவை. எங்க? பொன்னமராவதியில. காரையூர் ஊராட்சி பகுதியில ஒரு புதிய ஃபயர் ஸ்டேஷன், புதிய தீயணைப்பு நிலையம் வேண்டும், மேல்நிலை வயல் ஊராட்சியில கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள்லாம் அண்ணன் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு திரும்ப ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அண்ணன் அவர்கள் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சிட்டீங்கன்னா நிச்சயம் இந்த கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்போம். இது என்னுடைய வாக்குறுதி. செஞ்சு கொடுப்போமா? இன்னைக்கு மக்களை போய் சந்திக்கிறோம், எவ்வளவு திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அதுவும் கடந்த 5 வருஷத்துல கொடுத்த வாக்குறுதி, பல வாக்குறுதிகள், சொன்ன திட்டங்களையும் செஞ்சிருக்கிறோம், சொல்லாததையும் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. அதுல சிலவற்றை மட்டும் இங்க நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். 2021 சட்டமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய முக்கியமான ஒரு வாக்குறுதி, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். நம்முடைய முதலமைச்சர் வென்ற பிறகு, ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயண திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான். ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், கல்வி மிக மிக அவசியம் முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அப்படி அரசு பள்ளி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில நேரத்துக்கு வரணும், பசியோட படிக்க கூடாது, பசியை தீர்த்துட்டு படிக்கணும்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் தினமும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்கப்படுது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, அடுத்து காலேஜுக்கு போகணும்ல, மேற்படிப்பு படிக்கணும்ல, அதுக்காக நம்மளோட முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் மேற்படிப்புக்கு சேர்ந்தாலும், தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாசம் மாசம் அவங்களுடைய வங்கி கணக்குல, மாணவர்களுடைய மாணவிகளுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் 2 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. இன்னைக்கு அதிமுக காரங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க, லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்த திட்டம்னு. ஆமா, அவங்க கொண்டு வந்த திட்டம் தான். அதிமுக அரசு யாருக்கு லேப்டாப் கொடுத்துச்சு? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்தாங்க அதிமுக அரசு ஆட்சியில. அது மாதிரி சோப்பிட்டப்பா தெரியல எனக்கு. அந்த லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை 2019ஆம் ஆண்டு கைவிட்டுட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? இந்த லேப்டாப் திட்டம் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற குழந்தைங்களுக்கு, மாணவர் மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்து ஒரு வேலை தேடும் போதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போறதா போதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்ல மேற்படிப்புக்கு போறதா இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களுக்கு இன்னும் அதிக பயனுள்ளதா இருக்கும் லேப்டாப் திட்டம்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு கொடுத்து முடிச்சிருக்கிறோம். வேலை வாய்ப்பு 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? மகளிருக்கு தெரியும். இது சென்ற சட்டமன்ற தேர்தல் போது நம்ம கொடுத்த வாக்குறுதி. கடந்த 3 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் வாங்கி இருக்கிறாங்க.
இந்த மகளிர் உரிமை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் ஒரே டிரான்ஸ்பர்ல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு அக்கௌண்ட்ல போட்டாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் மோடி மேல அவ்வளவு பயம்? எங்க அண்ணன், எங்க முதலமைச்சர் இந்த காசை கொடுத்திருக்காரு, மோடி மினிமம் பேலன்ஸ் சொல்லி அந்த பணத்தை சுருட்டிட போறாருன்னு மகளிர் ரொம்ப தெளிவா அந்த முடிவு எடுத்தாங்க. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சவுடன் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆனோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தரோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்படும். இலவச லேப்டாப் கொடுப்போம்னு அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு 10 லட்சம் பேருக்கு, வீடு இல்லாத 10 லட்சம் பேருக்கு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவிக்குழு இது வரைக்கும் வாங்குற கடன் எல்லாம் இல்லாம, இனிமே பிணை இல்லாம, கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு வாக்குறுதி, ஆட்சி அமைஞ்ச உடனே அனைத்து மகளிர் கையிலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8,000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சு மகளிர் அவங்களே முடிவெடுத்துக்கிட்டோம் முதலமைச்சர். நம்ம எதுவும் சொல்ல வேணாம், என்ன வேணுமோ அவங்களே வாங்கிக்கிட்டோம். அவங்க வீட்டுல என்ன தேவையோ, என்ன எலக்ட்ரானிக் சாமான் தேவையோ, என்ன மின்சார பொருட்கள் தேவையோ, ஃப்ரிட்ஜோ, டிவியோ, குக்கரோ, மைக்ரோவேவ் ஓவனோ, மிக்சரோ, கிரைண்டரோ எதுனாலும் மகளிரே முடிவெடுத்துக்கிட்டோம்னு முதலமைச்சர் அவர்கள் இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் பொறுப்புல உட்காரணும். செய்வோமா? இங்க இப்ப இவ்வளவு நேரம் என் தொண்டை சரியில்லை, இருந்தாலும் இவ்வளவு நேரம் எவ்வளவு திட்டங்கள் இந்த 5 வருஷத்துல பண்ணிருக்கோம்னு சொன்னேன். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவு திட்டங்கள் சொன்னதுனாலதான், பண்ணதுனாலதான், நம்முடைய தலைவர்னாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடு. நாம இவ்வளவு சாதிச்சு காட்டியிருக்கிறோம், இவ்வளவு சாதனைகள் நிகழ்த்தியிருக்கோமே, இதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு துணை நிக்குதா? நாம கேட்கிற கல்வி நிதி கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. 2500 கோடி நமக்கு வர வேண்டிய கல்வி பகிர்வு நிதி வரல. நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொல்லுது ஒன்றிய அரசு. நாம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா மும்மொழி கொள்கை இருக்கிறதுல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்திய, சமஸ்கிருதத்தை திணிக்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு இப்போ தேர்தல் அறிவிச்சுட்டாங்கம்மா. இப்போ வாரம் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்களே, அவங்க வராங்க. திட்டங்கள் வருதா? நிதி வருதானா? இல்ல, எந்த திட்டமும் வரல. போன பட்ஜெட்ல, ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பைனான்ஸ்ல, பட்ஜெட்ல. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை பழிவாங்கின பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? அதனால்தான் நம்முடைய தலைவர் தொடர்ந்து திருப்பி சொல்றோம், இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி. ஜெயிக்க போறது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு பார்த்துடலாம். டெல்லி அணிய தமிழ்நாடு அணி நாம தோக்கடிக்கணும். செய்வோமா? நான் டெல்லி அணின்னு சொல்றது யார் யார் இருக்கா அந்த அணியில சொல்லுங்க பாப்போம். மோடியும் மோடியுடைய அடிமை கூட்டம். யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போமா? மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இவர் மாதிரி ஒரு மொரட்டு அடிமைய? மோடி என்ன சொன்னாலும் கேட்பாரு. நீ டெல்லிக்கு வானா நடந்தே ஓடியே போவார் டெல்லிக்கு. அப்படிப்பட்ட ஒரு மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே தமிழ்நாடு பல முறை
அவருக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறோம். பாஜகவோட வந்தாலும் சரி வராட்டியும் சரி. போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பாஜகவுக்கு வாடகைக்கு விட்டிருந்தாரு. இந்த தேர்தலில் அதிமுகவை பாஜகவுக்கு வித்துட்டாரு. இன்னைக்கு தொடர்ந்து சொல்றாரு, எல்லாரும் என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டை காப்போம் மக்களை மீட்போன்றாரு. அதிமுக அப்போ அவரை காப்பாத்திட்டு அதிமுகவை பாஜக கிட்ட மீட்கணும். நான் தொடர்ந்து சொல்றேன், அதிமுகவோட நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது, நமக்கும் ஈஸி. இதுவரைக்கும் 10 தோல்வி கொடுத்திருக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இந்த முறை மொத்த தோல்வியும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வர்ற சட்டமன்ற தேர்தல். செய்வோமா? ஊர்ல பழமொழி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இன்னைக்கு ஜாடிக்கு ஏத்த மூடியாக ஒரு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி இருக்கிறாரு. அவங்கள துரத்த வேண்டிய நேரம், ஒன்னா வந்தா அவங்கள துரத்த வேண்டிய நேரம் சட்டமன்ற தேர்தல். உதயநிதி வந்தாப்புல போய் பார்த்தோம், பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி 4ஆம் தேதி முடிஞ்சிச்சு. 23 தேர்தல். இன்னும் 4 இருந்து 18 நாட்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த குடும்பத்திற்கு நாங்க பொறுப்பு. இந்த குடும்பம் ஒவ்வொரு தெருவா போய் வாக்கு கேளுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பமா போய் பாருங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. சொல்லுங்க அவங்க கிட்ட, ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், இந்த 5 வருஷத்தை என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க, என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, செஞ்சா சொன்ன வந்தா என்ன பண்ணுவாங்க, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு மீண்டும் எப்படி தலைகுனியும், மீண்டும் நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் நம்முடைய தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க திரு மோடி அவர்கள். நாம திருப்பி சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தலில் ப்ரூவ் பண்ணுவோம். பண்ணுவோமா? நிச்சயம் செய்வோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்போடு சொன்னா, கலைஞருடைய பேரனாக, தலைவருடைய மகனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் ரகுமதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. இந்த திருமயம் தகுதிக்கு என்னெல்லாம் தேவையோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு திட்டத்தையும் நிச்சயம் பார்த்து உங்களுக்கு கொடுப்பார் என்ற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். ஆதர்பீர் உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி. போராடும், தமிழ்நாடு வெல்லும்.